சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம குடும்பமாக உட்கார்ந்துருக்கிறோம். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்னது? தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய. நீர் செய்ய நினைத்தது முதல்ல உங்கள் வீட்டில் சொல்லுங்க, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். உங்கள் பிள்ளையோ உங்கள் கணவனோ யார் கையை பிடிச்சிட்டு நீங்கள் சொல்ல போகிறதெல்லாம் இதுதான், கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார் தடைபடாது. நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எதுவுமே தடைபடாது. அல்லேலூயா. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு அவர் என்ன செய்ய நினைக்கிறது எப்படி தடைபடாது, எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார், அவர் எதிலே வல்லவர், இப்படிலாம் நம்ம காரியங்களை பார்க்க. அவர் சகலத்தையும் செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவர். அது வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், என்னதிலே வல்லமை உள்ளவர் என்று பார்க்கும்போது எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லிருங்க, உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, அல்ல வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, மருமகன்ட்ட சொல்லுங்க, மகாட்ட சொல்லுங்க, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன வேண்டினீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க, உங்கள் குடும்பம் என்ன வேண்டிக் கொண்டது, ஆகவே நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீங்களோ அதை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும். ஏன்னா பல எண்ணங்கள் நமக்கு இருக்கும். இந்த நாட்களில் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு என்ன செய்கிறது இருக்குது, ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்குது. நம்ம இப்படிலாம் வரணுமே, இப்படிலாம் மேன்மை அடையணுமே அப்படின்னு சொல்கிற யோசனைகளுக்கு இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் நினைப்பதை பார்க்கலாம், நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் ஜெபிச்சிருக்கீங்களோ, இன்னும் என்னெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ அதை பார்க்கலாம் பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இங்கே பார்க்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த வசனம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அப்படின்னு சொல்லும்போது அதை செய்ய வல்லவர் சொல்லி போகும்போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்கிறார். இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் பார்க்கும்போது நம்ம ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் முதலிடமாக வைக்காதபடிக்கு அவன் உள்ளான மனுஷனுடைய பலனை முதலிடத்தில் வைக்கிறான். அப்போ அப்படி தான் சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கண்டினியூவாக வாஸ்து பார்க்கும்போது அவர் அந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனில் என்ன அடைய வேண்டும்? வல்லமையாய் பலனடைய வேண்டும். அதாவது இன்னைக்கு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், நன்மை நமக்கு வேண்டும், கிருபை நமக்கு வேண்டும், இரக்கம் நமக்கு வேண்டும், தேவனுடைய தயவு நமக்கு வேண்டும், தேவனுடைய சுகம் நமக்கு வேண்டும், ஆரோக்கியம் நமக்கு வேண்டும். இப்படி நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வேணுமானால் முதலாவது எதில் நம்ம பலன் அடைஞ்சிருக்கணும்? உள்ளான மனிதன். ஒரு மனுஷன் வெளி மனுஷனை குறித்து எதை குறித்தும் இல்லை, ஆனால் உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்ன அடைந்தவர்களாக இருக்க வேண்டும்? பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவை உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் என்ன அடைஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? பலன் அடைஞ்சிட்டே இருக்கணும். அதெல்லாம் சொல்லப்படுது, நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம நடந்து வருகிற பாதைகள், நம்ம குடியிருக்கிற இடங்கள், நம்ம வாழ்கிற இடம், வேலை பார்க்குற இடம், எல்லா இடமும் எல்லாம் சூப்பர் நேச்சுரல் பிளேஸில் நம்ம வாழலை. எல்லாம் கரப்டட் லைஃப். எல்லா உலகமும் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் அத்தனை அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு நடக்குது. இவனா அவனா அவளா இவளா எதுவும் கிடையாது. யார் குற்றவாளி யார் நல்லவங்க யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா தவறுகளும் நடக்கிறது. சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து இன்றைக்கி நிறைய தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சர்வசாதாரணமாக கஞ்சா பட்டணங்கள் நடமாடுகிறது, சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் இருக்குது, சர்வசாதாரணமாக பீடி சிகரெட்டு சர்வசாதாரணமாக ஓடிக்கொண்டு இருக்குது. இப்படி பல விதமான சூழல். அதனால் சின்ன சின்ன பிள்ளைங்களோட எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறதுனால அந்த மொபைலை வைத்துக்கொண்டு தவறான வாழ்க்கைக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? போய்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் யாரையும் நம்ம இவங்க தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகம் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்துக்கு நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
சத்தமுறை இல்லை சொல்லுங்க. இந்த உலகத்தை விட்டு தூரம் போய் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நாம் அந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கும் நமக்கும் என்ன இருக்க வேண்டும், வித்தியாசம் இருக்க வேண்டும். அவ்வளோதான். அவங்க செய்கிறபடியெல்லாம் நம்ம செய்திட முடியாது. கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஏன்னா நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை வேறு பிரித்திருக்க என்னென்னா, நம்ம உள்ளான மனுஷரில் கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம குடும்பம் வளரணும். நல்ல வேத வாசிங்க. நல்ல ஆவிக்குரிய ஜீவிங்கிறது என்னது, நல்ல வேத வாசிக்கிறது, நல்ல ஜெபிக்கிறது, தேவாலயங்களுடைய ஆராதனைகள், ஒழுங்குகள், காரியங்களை உற்சாகமாய் கலந்து கொள்ளுது. கர்த்தருக்குள்ளே என்ன அடையணும், பலன் கொள்ளும். அதனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. உலக பிரகாரமான பலனை ஏன் உள்ளான மனுஷன், அதுதான் கீழே வாசத்திலே பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஒரு ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுறான்னு சொல்லு. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்ன செய்வாராம், எல்லா ஆசீர்வாதங்களை தருவான்னு சொல்லி எங்கள் பின்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. அதுதாங்க பெரிய ஐஸ்வர்யம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் வளர ஆரம்பித்தா அதை போல் ஒரு ஐஸ்வர்யம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மேன்மையை தர வேண்டும், உயர்வை தர வேண்டுமானால் நம்ம முதல்ல எது ரெடி ஆயிடணும், உள்ளான மனுஷன். இங்கேங்க பைப்பில் தண்ணி இருக்குதுங்க, அல்லது வேனில் தண்ணி வருதுங்க, டிராக்டரில் தண்ணி வருது, ஏதோ வருது, வந்த உடனே டக்குன்னு ஏதோ ஒரு குடத்தை ஏதோ ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு பிடிக்கணும், அப்படி பிடிக்க மாட்டோம். எந்த பாத்திரத்தினாலும் என்ன பண்ணி தான் பிடிப்போம், கழுவி. வீட்டில் இருக்கிற தண்ணி தான், குடத்தில் இருக்கலாம், பானையில் இருக்கலாம், அல்லது ஃபில்டரில் கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கிளாஸில் எடுத்து குடிக்கணும், முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸை ஒரு கழுகிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், கிளாஸோ செம்போ அப்படி தூக்கி டக்குன்னு அப்படி கோரி குடிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே என்ன கிடக்கும், அழுக்குகள் இருக்கும், தூசி விழுந்துருக்கும். ஏன்னா இப்போ சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா இப்போ என்னெல்லாம் விழுந்து கிடக்கும், இப்போ கொசு தொல்லை நிறைய. நீங்கள் கொஞ்சம் திறந்து வச்சீங்கன்னா குழம்பு சட்டி, சாம்பார் சட்டியில் என்ன பிறதுக்கு ஆரம்பிச்சிடும், கொசு நிறைய விழ ஆரம்பிச்சிடும். என்ன உழுதுனே நமக்கு தெரியாது. அப்படியெல்லாம் வர பூச்சி பொருளாக வருதுட்டுருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மூடி வைக்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை நம்ம திறந்து வச்சுருந்தோன்னா என்ன உழுந்துச்சுன்னு கூட நமக்கு என்ன செய்யாது தெரியாது. நம்ம கிளாஸில் கூட திறந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளாஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், கொசு உளுந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்து ஆகணும், அதை கழுவி சுத்திகரிச்சுட்டு தான் அப்புறம் குடிக்கும். அதே போல தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பாத்திரம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சத்தமுறை இல்லை சொல்லுங்க. நம்ம பாத்திரம் எப்பவுமே என்ன இருக்கணும், இந்த பாத்திரம் எப்பவும் சரியாக இருந்தால் நிரம்பி வழியை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரா. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. ஆமாம். ஏன்னா அதனால தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மணவாட்டி. நம்மளாம் மணவாட்டியாகிய திருச்சபை. ஒரு திருச்சபை என்பது மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள்ளே. அப்போ தேவனுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகள் நம்மளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45 ஒரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 45:13 வாசித்து பாருங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். சத்தமுறை சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம தான் யாரு, யார் ராஜகுமாரத்தி, பக்கத்தில் சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் ராஜகுமாரரே நீர் தான் பூரண அழகுள்ளவர் சொல்லுங்களேன். ஆமாங்க. பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்க, நீ தான் ராஜகுமாரத்தி பூரண அழகுள்ளவள் சொல்லுங்களேன். ஐயா வீட்டுக்காரங்க வீட்டம்மா சொல்லுங்க ஐயா, கல்யாணம் முடிக்கும்போது எப்படியோ முடிச்சிட்டோம், இப்போ மாதிரி சொல்லுங்களேன், நீங்கள் தான் பூரண அழகுன்னு சொல்லுங்களேன். உள்ளான பூரண அழகு. அம்மாவை சொல்லுங்க, அம்மா நீ தாம்மா உள்ளான பூரண அழகு உள்ளவள். அப்பா நீங்கள் தாங்கப்பா உள்ளான பூரண அழகு சொல்லுங்களேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அப்பாவையோ அம்மாவையோ ப்ளஸ் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. சொல்லி பாருங்க. அம்மா அப்பாவை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தாங்கன்னா பிள்ளைகள் சொல்லுங்கள், நீ ரொம்ப இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குமா உங்களுக்கு, அப்படி உனக்குன்னு சொல்லிவிடாதீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்பா போட்டுறாருன்னா அப்பா பார்த்தியாப்பா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அது நல்லவே இல்லைன்னா கூட நீங்கள் சொல்லி பாருங்க, அவனுக்குள்ளே அது ஒரு பெருமை, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். புரியுதுங்களா? நம்ம குடும்பங்க. யாரோ ஒருத்தர் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நம்ம பெத்த பிள்ளைகள் நம்மளை சொல்லுது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பாக்கியம். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, விரும்புகிறீங்க? ஆமாம். அதே போல் நாம் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யணும், இது நல்லா இருக்குடா, அந்த ட்ரெஸ் சூப்பராக, உனக்கு போட்டால் சூப்பராக இருக்குது, வேறு எவனுக்கு இது நல்லா இருக்காது, உனக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி பாருங்களேன். சும்மாவது சொல்லுங்களேன், சொல்லுங்கங்க. ஏன்னா உண்மையில் நான் கேடிக்கு சொல்ல, நான் தேவ சமூகத்தில் சொல்ல, சில ட்ரெஸ்ஸு சிலருக்கு போட்டால் தான் என்ன இருக்கும். ஆமாங்க. எல்லாருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அது சிலருக்கு அந்த ட்ரெஸ்ஸு அப்படி என்ன இருக்கும், அப்டப்பாக இருக்கும், அப்படியே கரெக்டாக இருக்கும், ஒன்று போல் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சிலருக்கு பார்த்தா இடம் கூடமா தெரியும். அதனால்
தைரியமாக சொல்லுங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு தான் சூப்பராக இருக்குது, வேற உலகத்தில் எவனுக்கு போட்டாலும் நல்லா இருக்காது. அப்படி சொல்லி பாருங்க. அவங்க அப்படியே பாக்கெட்லேருந்து 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சத்தமாக இல்லை சொல்லுங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? நீங்கள் அப்பாவை சும்மாவது சொல்லி பாருங்களேன், அம்மாவை சும்மாவது சொல்லி பாருங்களேன், அன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு தான் வச்சு மாற்றிடுவாங்க. இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு விதத்திலும் வாழ்த்துங்க. நம்ம சொல்லப்பட்டிருக்கு, நான் வேடிக்கைக்கு சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். ஏன்னா கர்த்தர் பூரண மகிமை உள்ளவளாய் கர்த்தர் வைத்து இருக்கிறார். சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்க, இன்னும் சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 62ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகா சொல்றார். 62:2 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் கவனிங்க. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்றது எப்படி சொல்றாரு? நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம யாரா சொல்லுங்களேன், சொல்லுங்க. பிள்ளைகள் அம்மா பார்த்து சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, எப்பா நீங்க தான் அலங்காரமான கிரீடன் சொல்லுங்களேன், நீங்க தான் ராஜமுடி. ஏங்க மற்ற பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணுங்களேன். நீ தான்பா கண்ணு. எப்படி எங்க குழந்தையா இருக்கும்போது எப்படி கொஞ்சுறோம்? இங்க குழந்தையா இருக்கும்போது எப்படி கொஞ்சுவீங்க? என் செல்லம், என் தங்கம், என் பொண்ணு, என் ரசாத்தி, ராஜா, இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? சொல்லியிருப்பீங்களா சொல்லலையா? சொல்லலாம் சொல்கிற அப்பா அம்மா யாராக இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வயசானாலும் பிள்ளைகளை கூப்பிடும்போது எப்படி தான் கூப்பிடுதோம்? ஏன் செல்லம் அப்படி தான் கூப்பிடுதோம். அப்படி தானே? ஆமாம். செய்கிறோமா? அவன் கல்யாணம் முடிச்சு அவன் முன்னாடி வர போகிறான், செய்கிறோமா அப்படின்னு கூப்பிடுதோம். அந்த அம்மா இன்னும் வந்து சொல்ல போகிறா, என்ன நான் கூப்பிடுவேன் நீ கூப்பிடுவா யாமான்னு கேட்க போகிறான். சரி, எத்தனை வயசானாலும் இப்படி தான் கூப்பிடுதோம். குழந்தைகள் அப்படி தானே கூப்பிடுதோம், பையங்களை அப்படி தானே கூப்பிடுதோம். வயசு எவ்வளோ ஒரு நாள் ஆகட்டும், 70 வயசானாலும் பெற்றவங்களுக்கு பிள்ளை தானே, அம்மாவா இல்லையா? அப்புறம் என்ன தேவாலயத்தில் உட்காந்து ஏன் வெக்கப்படணும்? தைரியமாக சொல்லுங்கள், நீ தேவனுடைய கரத்திலே ராஜமுடியாக இருக்காய் சொல்லுங்களேன். நீ அலங்காரமான கிரீடம். நம்ம பிள்ளை தாங்க அலங்காரமான கிரீடம். மனைவியை பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ தான் அலங்காரமான கிரீடன் சொல்லுங்களேன். ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, அலங்கார கிரீடம் நீங்கள் தான் சொல்லுங்களேன். அம்மா பார்த்து சொல்லுங்களேன், நீ தான் ராஜமுடின்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து நீ தான் ஏன் ராஜமுடின்னு சொல்லுங்களேன். அவர் வழக்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லிட்டு போங்களேன் ராஜமுடி. இல்லையா சந்தோஷப்படுவாங்க. ஏங்க நம்ம பிள்ளைங்க நான் வந்து சொல்கிறது வேடிக்கைக்கு சொல்ல, எதுக்கு குடும்பம் உட்காந்துருக்குறோன்னா அதை அனுபவிக்கத்தான். வசனம் சொல்லி இருக்குது, அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணுங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது, அந்த வசனத்தை ருசிக்க தெரியல. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? ருசித்து பாருங்கள். அதுக்காக இயேசுன்னு எழுதி கடிச்சு திங்க முடியாது. இந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, இது அப்படி அனுபவபூர்வமாக நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டே வர்றதாங்க ருசிக்கிறது. சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்களேன். அதனால சொல்ல நம்மளைத்தான் கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் உள்ளான அளவில் நம்ம கர்த்தருக்குள்ள நல்ல கர்த்தரை தேடுறோமோ விரும்புகிறோமோ அவங்க எல்லாரையும் நம்ம ராஜ முடியாதான் பார்க்குறார். அல்ல, நம்ம கலரெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை, நம்ம உருவத்தை அவர் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உருவம் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொருவரையும் தேவன் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் சிருஷ்டிக்கும் போது ஒவ்வொரு திட்டத்தோடு செய்திருக்கிறார். ஆனால் நம்ம ஏன் இப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தோடு என்னை இப்படி படைச்சிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும், நம்முடைய குடும்பம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன வேண்டுகிறோமோ நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்து நம்முடைய குடும்பத்தை தேவன் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. சரி, இந்த வல்லமையுள்ள தேவனுக்கு வேதம் சொல்லுகிறது. யோபு தன் புஸ்தகத்தில் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. 22ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்றார் பாருங்களேன். 22:23 வாசிங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நல்ல கவனிங்க. இப்போ நான் உங்களை சொல்றதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அந்த சர்வ வல்லவரிடத்தில் நம்ம திரும்பும் போது, மனம் திரும்பும் போது அவர் வல்லவர் நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் வல்லமை உள்ளவர். ஆகவே அப்படிப்பட்டவரிடத்தில் நம்ம மனம் திரும்பினால்
நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டா நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குன்னு பாருங்க. பின்னாடி அப்படி வரிசையா இருக்கு பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு மேன்மையா வரப்போகுது, என்னென்ன மேன்மை இருக்குது வாசித்துருங்க. முதல்ல நாம கட்டப்படுவோம், திரும்ப நம்மளை மறுபடியும் கட்டி எழுப்புவார். இரண்டாவது, அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவி. நம்ம கூடாரம், நம்ம வீடு எந்த அக்கிரமத்துக்கும் சொந்தமாகாது, நம்ம தூரமாக இருப்போம். அடுத்து மூணாவது, அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். நல்ல கவனிங்க. அப்ப தங்கமும் பொண்ணு என்ன செய்திருக்குமா, சேர்க்கப்படும். அதாவது எப்படிலாம் போட்டு இதை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கல, நான் வாசித்து விவரம் சொன்ன நேரம் ஆயிரும். அதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். என்னென்னலாம் சொல்ல பாருங்க. முதல்ல நம்மளோட குடும்பம் திரும்ப கட்டப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கிரமங்கள் இதுக்கெல்லாம் நம்ம வீடு என்ன செய்யப்படும், தூரமாக்கப்படும், விளக்கப்பட்டுரும். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, தூள் போல பொண்ணு, தூசி எப்படி கூடுதோ அதே போல என்ன வந்து சேரும், பொன் வந்து சேரும். அப்புறம் ஆற்று கற்களை போல என்ன கிடைக்குமா, தங்க வந்து சேரும். அப்புறம் அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். கர்த்தரே நமக்கு யாரா இருப்பாராம், பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமா இருப்பார். அடுத்து, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. நல்ல கவனிங்க. சர்வ வல்லவருக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்க, மன மகிழ்ச்சியா இருந்து கர்த்தரை துதிப்பீங்க. அடுத்து, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நல்ல கவனிங்க. நாம சர்வ வல்லவரிடத்தில் திரும்பிட்டா இவ்வளவு நன்மையை தர்றது மட்டுமல்ல, நாம எப்ப ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை என்ன செய்வாராம். இதனால பக்கத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். நான் சொல்ல உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. இந்த வசனத்தின்படிலாம் நம்முடைய குடும்பத்தை நடத்த போறார். அவ்வளோதான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவி, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நல்ல கவனிங்க. நீங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமா, நம்ம குடும்பத்துல ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டீங்கன்னா அது கர்த்தர் செய்ய வச்சிருவாரு. அடுத்து, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்க பாதையில வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க. ஐயா இங்க கவனிங்க, அம்மா கவனிங்க, பிள்ளைகள் கவனிங்க. உங்க குடும்பம் கர்த்தருக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால், இந்த சர்வவுலகுக்குள்ள இருந்தா இவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்குற தேவன் இன்னும் அடுத்த 2 பிளஸிங்க வைக்கிறார். என்ன தெரியுமா? இந்த 2ஐயும் மற்றவங்களுக்காக, உங்க வீட்டுக்கு மட்டுமல்ல. நீங்க எப்படி இருக்க அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மனுஷர் ஒடுக்கப்படும் போது, ஒருத்தர் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறான்னு வைங்களேன், திடப்பட கடவர்கள் என்று நீங்க அவர்களை பார்த்து கவலைப்படாதப்பா, தைரியமாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கர்த்தருக்குள்ள திடம் அடைஞ்சிருவாங்களாம் உங்களின் மித்தம். ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தை அங்க அங்கீகரிக்கப்படுமா. உங்களின் மித்தம் உங்க குடும்பம் மற்ற உறவுகளும் கட்டப்படும். நீ கர்த்தரிடத்தில் இருந்தால், சர்வவல்லரோடு நீ மனம் திரும்பி கொண்டால், உன் குடும்பத்தில் உன் வீட்டில் உன்னை சுற்றி நாம் பாதுகாத்துக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்மளையும் பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, நம்மின் மித்தம் நம்ம அண்டையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறாரா. ஏன்னா எத்தனையோ அப்புறான ஜனங்கள் இருக்கிறாங்கங்க, அவங்கெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் என்ன செய்கிறானா, சர்வ வல்லவருடைய நிலை தங்குவான். அதை 91 முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. நீங்கள் சர்வ வல்லவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர். அந்த சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டுரும். சத்தமுறையிலே சொல்லுங்க. அது பெரிய பிரசங்கம், நான் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த 91 அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். அந்த 91 மேலே 3வது வசனத்திலிருந்து கண்டினியூவாக நீங்கள் கிளாங்க வாசித்து பாருங்கள். என்னெல்லாம் போடப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்படியே ஒன்று ஒன்றா வாசித்து பாருங்கள். எவ்வளோ அழகாக கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை காரியங்கள், கிட்டத்தட்ட நான் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். 27க்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்கிறாராம். அதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறார். பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறார். தமது சிறகுகளாலே உன்னை சிறகுகளால் மூடிக்கொள்கிறார். செட்டைகள் அடைக்கலம் புக வைக்கிறார். சத்தியம் உனக்கு பரிசையும் சத்தியத்தை பரிசையும் கேடமாய் தருகிறார். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பயப்படாதிருப்பார். இதுக்கெல்லாம் பயம் இல்லாம இருக்கும், பாதுகாத்துக் கொள்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேர், பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது, ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து, மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்ணால் அதை பார்ப்ப, துன்மார்க்கருக்கு பலனை நீ காண்பாய். அடுத்து, அடைக்கலமாயிருக்கிற
இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உனக்கு கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு உன் வழிகள் எல்லாம் தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உன்னை தங்கள் அவர் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் நீ சிங்கத்தின் மேலையும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த விடுவிப்பார். அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆபத்தில் அவர் நம்மோடு இருந்து ஆபத்தில் நம்ம கூட இருந்து தப்புவிப்பார், நம்மை கனப்படுத்துவார், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி நம்மை திருப்தியாக்குவார், ரட்சிப்பை நமக்கு ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் இவ்வளோ மகிமையான மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாருங்க. சங்கீதம் 91 அப்படியே இருதயத்தில் எழுதிக்கிடுங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் நமக்கு சொந்தம். இந்த சர்வ வல்லவர் என் கூட இருந்தார்னா நான் எங்கே வேணாலும் கம்பீரமாக போவேன். நீங்கள் எங்கேனாலும் நான் தைரியமாக சொல்ல ஒரு தகப்பனாய் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த பிள்ளைகளை என்ன செய்ய அனுப்புங்க. அது வாலிப தம்பியோ வாலிப தங்கச்சோ, 2 பேரில் யாரா பிள்ளைகள், சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ, புருஷனோ மனைவியோ வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணி அனுப்புங்க. புருஷன் போனால் மனைவி ஜெபம் பண்ணி அனுப்புங்க, மனைவி போனால் புருஷன் ஜெபம் பண்ணி அனுப்புங்க, பிள்ளைகள் போனால் பெற்றோர்கள் ஜெபம் பண்ணி அனுப்புங்க. பெற்றோர்கள் போகிறாங்க, 2 பேரும் போகிறாங்கன்னா பிள்ளைகள் நீங்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கனால நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே எங்கள் அம்மா அப்பா போகிறாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சத்தமுறையிலே சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்களேன். நம்ம செய்வோம் இதை. அடைக்கலாம் அவர் தான். எங்கே போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, விருந்துக்கு போனாலும் சரி, கட்டாயம் என்ன பண்ணி அனுப்புங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அது பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்க, ஜெபம் பண்ணாமல் அனுப்பாதீங்க. ஒருவேளை நீங்கள் வெளியில் கிளம்பும்போது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, வெளியே போயிட்டாங்க, பிள்ளைகள் யாரும் இல்லை, நீங்கள் நின்று என்ன செஞ்சுட்டு போங்க, ஜெபம் பண்ணிப்போம். ஆண்டவரே நான் கிளம்புறேன், உடைய கிருபை என்னோடு கூட வரட்டும், உடைய வழி நேரத்தில் என்னோடு கூட. ஏன்னா அங்கே மோசே சொல்லும் போது சொல்கிறான், நீர் என்னோடு கூட வராவிட்டால் நான் நேச மாட்டேன், போக மாட்டேன். உங்களுடைய கிருபை என்னோடு இருப்பது என்பது எதனால் அறிவேன், நீர் என்னோடு கூட வருவதினால் அல்லவா. இதைத்தான் சொல்லணும். நம்ம எடுத்த உடனே டமால் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல், நம்ம பையட்டில் அப்படி கிடையாது. இந்த வேர்ல்டு அப்படி உடனே டபையன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், பறந்துருவான். ஃப்ரெண்டு கூப்பிட்டாவுன்னா போதும், அடுத்த செகண்டில் எங்கே இருக்க மாட்டான், வீட்டில் காணாது. அப்போ தான் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பான், நம்மக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு அதில் முணுமுணுன்னு சந்தம் காக்கும் உள்ள, அப்படி திரும்பி பார்த்தோன்னா பையில காணாது. இல்லை வேணும் எங்கே, அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சாப்பாங்க. ஜெபத்தோடு அனுப்புங்க எங்கே போனாலும். ஏன்னா நமக்கு எது மிக முக்கியம், கர்த்தருடைய பாதுகாப்பு முக்கியம். அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இனி இந்த உலகத்தில் ஒருத்தராலே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இந்த வரைக்கும் நம்ம பிள்ளைகளாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னா அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் தான். நம்ம கண்ணு எதிர எல்லா சுற்று வட்டாரங்களையும் ஆபத்துகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம எதுக்குள்ளே வச்சுக்கல, வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது, வெளியில் அனுப்பி தான் ஆகணும். வேலைக்கு அனுப்பணும், படிப்புக்கு அனுப்பணும், மேல் காரியங்களுக்கு அனுப்பணும், எக்ஸாமுக்கு அனுப்பணும், பல காரியங்களுக்கு அனுப்பணும். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எல்லாரையும் நம்ம வெளியே அனுப்பி தான் ஆகணும். அப்போ அந்த இடங்கள்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். எந்த ஊரோ எந்த தேசமோ எந்த மாநிலமோ எந்த மாவட்டமோ எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கு அல்லவா, அவர் உறங்காமலும் தூங்காமலும் என்ன செய்கிறவர், பாதுகாத்து கொள்கிறவர் சொல்லி அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு. போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்ன செய்வார், அவர் பாதுகாத்து கொள்ளுவாராம். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதுகாப்பு வேணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பக்கத்தில் சொல்லிடுங்க, அவர் நம்மை காத்துக்கொள்வார். உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் காத்துக்கொள்ளுவார், அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், உங்கள் தாய் தகப்பன்ட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். வேறு ஒரு அடைக்கல் நமக்கு வேண்டாங்க, யார் மட்டும் போதுமானது. எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுடைய அடைக்கலாம்? நீங்கள் தைரியமாக வீட்டிலேருந்து கிளம்புங்க, தைரியமாக நீங்கள் வர்ற வரைக்கும் ஒரு சேதம் வராதபடி உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். ஏன்னா அவர் எப்படி மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் பொல்லாப்பு வெளியில் என்ன செய்வார், நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார். எல்லா பகல் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். 1000 பேர் வரட்டும், ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் உங்க கூட இருந்துகிட்டே இருப்பார். இதைத்தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் போகும்போது ஜெபம் பண்ணுங்க. எத்தனை காரியங்கள் நடந்தாலும் என்ன ஒன்றும் சேதப்படுத்த முடியாது.
எதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை, எதுவும் என் பிள்ளையை சேதப்படுத்துவதில்லை. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் லேட்டானால் நம்மளால் நினைச்ச முடியாது. பிள்ளைகள் அனுப்பியிருக்கிறோங்க, வேலைக்கு போயிருக்கா, இல்லை ஸ்கூலுக்கு போயிருக்க, காலேஜ் போயிருக்க, ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ ஒன்று போயிருக்குது. ஒரு 1/2 hour லேட்டானால் நம்மளால் நினைச்ச முடியல, காத்திருக்க முடியாது. உடனே என்ன செய்கிறோம், ஃபோனை போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்குறோம், அங்கே கேட்குறோம், இப்போ எங்கே வந்து உங்களுக்கு முடிச்சிட்டாமா இல்லையாமா, இல்லை வந்து உங்கள் பிள்ளை வந்துட்டு அவங்க பிள்ளை கேட்குறமா இல்லையா, செய்கிறமா இல்லையா? நான் சொல்கிறேன், உங்களை விட 1000 மடங்கு அவர் அக்கறை உள்ளவராக இருந்துகிட்டே இருப்பார். என் தேவன் 1000 மடங்கு அக்கறை உள்ளவர். அவர் பாதுகாத்து விடுவார். நீங்கள் நம்பி என்ன செய்யுங்க, அனுப்புங்க. கர்த்தரை நம்பி அனுப்புனீங்கன்னா, கர்த்தரை நம்பி காத்துருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எந்த சேதம் வராதபடி அவரே பாதுகாத்து கொண்டு சேர்த்துருவார். அல்லேலூயா. அவங்க தாந்தோண்டி தினமாக போனால் அதுக்கு யார் பொறுப்பு இல்லை. அப்படி இருந்தும் கிருபை அவர் தாங்கிட்டு தான் இருக்கிறார். தாந்தோண்டித்தனமாக நடக்கிறவங்களையும் சில நேரங்களில் கர்த்தர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டே இருக்க முடியாது, எப்பவும் ஓட முடியாது. ஒரு நாள் அவர் இல்லாமல் போயிடுவார். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கூடயே இருந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு நாள் காணாமல் போயிட்டார். யாருக்கு? சிம்சோன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எழும்பிடுவேன்னு நினச்சான், எழும்ப முடியலை. ஆகவே கர்த்தர் எப்பொழுது நம்ம கூட இருக்கணும்னால் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுது இருப்போம். நம்ம குடும்பமாய் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிச்சிருவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டு நோக்கி பாருங்கள். மாதத்துடைய முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும். ஆவியானவருக்கு திட்டமாய் பேசினதுனால தான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியானவர் உணர்த்தினார் கடந்த 2 நாட்களாக. நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், ஆண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், கணவன் மனைவி பாதுகாக்கப்படணும், தாய் தகப்பன் பாதுகாக்கப்படணும். தேவ அடைக்கலத்துக்குள்ளே நம்ம வைக்கணும். செவிப்போமா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஓ வி பிரைஸ் யூ லார்ட். கர்த்தருடைய கரத்தில் அப்படியே அர்ப்பணிச்சிருங்களேன். என் குடும்பத்தை சுற்றி வேலையடைச்சுக்கங்க யான்னு சொல்லுங்கள். எங்கள் பிள்ளைகளை சுற்றி வேலையடைச்சுக்காங்க யான்னு சொல்லுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் சுற்றி வேலையடைச்சுங்க. தம்பிமார் பிள்ளைகள் கேளுங்க. அவர் சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை நம்ம வெறுமையாக கர்த்தர் அனுப்ப மாட்டாருங்க. ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா, வேலையடைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயா உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் தேவரீர். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்து தடைபடாது. நீர் செய்ய நினைத்து தடைபடாது. ஆண்டவரே நீர் செய்ய நினைத்து தடைபடாதப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ தடைபடாது. என் புருஷனுக்கு என்ன செய்ய நினைக்கிற தடைபடாது. என் மனைவிக்கு என்ன செய்ய நினைக்கிற தடைபடாது. ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய நினைக்கிற தடைபடாது. சொல்லுங்க. என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு என்ன செய்ய நினைக்கிற தடைபடாது. ஆண்டவரே தடைபடாதபடி இந்த வருஷத்தில் எல்லாம் கர்த்தர் செய்து முடிக்கணும். எல்லாம் செய்து முடிக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்து தடைபடாது. நாங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் நீர் கர்த்தாவே. உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சர்வ வல்லவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் போது எங்களுக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அந்த சகல மேன்மையும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போதுமானதாக இருப்பதாக ராஜா. இந்த வருஷத்தில் ஒவ்வொரு குடும்பமும் மேன்மை உள்ளதாக இருக்கட்டும் கர்த்தாவே. நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. உடைய தயவுள்ள கரம் எல்லா குடும்பத்தையும் மூடிக்கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும். குடும்பமாய் உடைய சமூகத்தில் இருக்க உதவி செய்தீங்க. அந்த குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய நிழலிலே வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். எங்களுக்கு அடைக்கல பட்டணமாய் நீர் இருக்கிறீரே கர்த்தாவே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நீ பாலாக்கும் சங்காரம் எதுவும் நீ சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டீங்களப்பா. எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்கிறவர், சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பு மேலே நடக்க வைக்கிறவர், தேவ தூதனை கொண்டு பாதுகாக்கிறவர், பாதம் கல்லில் இடராதபடிக்கு எங்களை தாங்கி கொண்டு போகிறவர் நீர் அல்லவா. ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், நீடித்த நாட்களை எங்களை திருப்திப்படுத்துகிறவர் நீரல்லவா கர்த்தாவே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படி போதுமானவராய் இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி போதுமானவராய் இருப்பீராக ராஜா. மேன்மைப்படுத்தும் இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம்.
தனித்தனியாய் அல்லப்பா, குடும்பம் குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஐயா. எல்லா குடும்பங்களும் இடத்துல மேன்மை அடையணும் கர்த்தாவே. வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே, ஓபேத் ஏதோ வீட்டில் உடைய உடன்படிக்கப்பட்டு இருந்தபோது அவனையும் அவனுக்கு வீட்டினுண்டான எல்லாரையும் வீட்டில் உண்டான அத்தனை நீர் ஆசீர்வதிச்சீரே. அதே போல எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் எல்லா விதங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்களுடைய ஆசீர்வாதம் கரம் எல்லாரோடு பரிபூர்ணமாய் தங்கி இருக்கட்டும். நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். சகல துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்துரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.